ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, NIQ நெல்சன் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனியில் நிறைய பீப்புள்ஸ் அந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருந்தாங்க, நிறையா பீப்புள்ஸ் வந்து மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த கம்பெனியில் NIQவில் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி நான் வந்து செலக்ட் ஆகலை, ஸோ இப்போ எப்படி செலக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஸ்லாட்ஸில் நான் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னோட 1-to-1 செஷனில் வந்து உங்களை நான் வந்து மென்டாக பண்ண முடியும். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா NIQவில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் ரோலுக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிற சென்னை லொக்கேஷனுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் நமக்கு பெருசாக எது தேவையில்ல. ஸோ இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு வந்து மெயின். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, interest in keeping up with the market research domain, knowledge of collecting, cleansing and analyzing, interpreting and visualizing large volume of data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து MS எக்ஸல் ஃபைல்ஸோ இல்லை பவர் BI டேப்லியோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் டேட்டா ரிலவெண்ட்டான ஒரு டூல்ஸ் அண்ட் டொமைன்ஸ் அண்ட் செக்டர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். பிகாஸ் அதில் வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து GD இருக்கும். அந்த GDயில் வந்து கம்யூனிகேஷன் தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் enthusiastic to learn, grow with the function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக லேர்ன் பண்ணுற willingness and சான்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. should be able to understand the end-to-end process, identify avenues of process improvement அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் end-to-end process உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். ஃப்ரெஷராகவே இப்போது தெரியணும் அப்படின்றல அது முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. should be flexible with the respect time shifting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டைமிங் ஷிஃப்ட் எந்த டைம் ஷிஃப்டிங் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிலி மென்ஷன் தட். ஸோ தென் வி ஹேவ் டு ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாமல் அடிஷனல் ஸ்கில்ஸில் ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைம்லி டெலிவரி ஆஃப் டேட்டா ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும். அவங்க சொல்கிற டைமுக்கு ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஷுட் ஏபிள் டு லேர்ன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டு பி எஃபிஷியன்ட், கரண்ட் ரோல் அண்ட் என்ஷூர் ஈக்குவாலிட்டி டெலிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீம்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் இருக்கும். அப்ஸ்ட்ரீமில் இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கும். எந்த ஸ்ட்ரீமில் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அக்செப்டபிள் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் IT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோலுக்கு எந்த டிகிரி வேணால் அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ் பண்ணலாம், ஸோ இன்ஜினியரிங்ஸ் பண்ணலாம், ஸோ டிப்ளமோ பண்ணலாம், யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெரி பண்ணிக்காதீங்க, இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஆப்டிட் டு ஒர்க் இன் டீம் அண்ட் மீட் டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் அக்யூரேசி, ப்ரோஆக்டிவ், அட்டன் டு த டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹை டிகிரி ஆஃப் அக்யூரேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிட் ஃபார் ஆப்ரேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து குட் அனலிட்டிக்கல்ஸ் ஒரு ப்ராசஸை ஒரு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் CBL அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ இருக்க IT மார்க்கெட்ஸில் காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜாக எப்போவுமே இருக்குது. ஸோ ஸ்பீக் அண்ட் ரைட் வித் ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், ஃப்ளூயன்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது என்ன ரோல்னா டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேண்ட் வந்து 9. ஸோ அப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஃபார் ஆல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற ஷிஃப்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போரூரில் போரூர், சென்னை போரூரில்
ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.6 எல்பியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து ₹25,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ப்ளூ கலர் பட்டன் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்க்கு போகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுவே பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. தென் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் அகைன் இமெயில் அட்ரஸ் ஒன்று தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் உங்களோட நேட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் வந்து மெயின். ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் இப்போது பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஜி போட்டுக்கோங்க. அப்புறம் 10th போட்டுக்கோங்க, 12th போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டே வந்து 10th போட்டுட்டு ஐ மீன் 10th ஸ்டாண்டர்ட் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் 12th என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் என்டர் பண்ணிக்கோங்க. யூஜி பிஜியுமே சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேஜர் படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, உங்களோட ஸ்கூல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்டின் ஐ மீன் நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ்புக் கேட்டிருக்காங்க. அப்புறம் ட்விட்டர் கேட்டிருக்காங்க. வெப்சைட்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் ஸோ இதெல்லாம் இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லைனா வேணாம் விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ லிங்க்டின் கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஒன்று தடவை பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் மெசேஜ் டு ஹைரிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதில் எதுவும் மெசேஜ் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபைனலாக சம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கான மெயில் வரும். அந்த மெயிலுக்கு யாராவது வந்ததுன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐ காட் அ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேலே ரெகுலராக வரும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக என்னோட 1-to-1 செஷனில் இந்த ஜாபில் எப்படி லேண்ட் ஆகிறது, இந்த இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது கொஷின்ஸ் அந்த கொரீஸ் இருந்தால் கண்டிப்பாக 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷர் இந்த கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நிறையா கான்டென்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.